சர்வ வித்யானாம் லக்ஷ்மி ஐக்ரீவா முபாஸ்மகே. செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரகிரகணம் பிடிக்குது. இந்த சந்திரகிரகணம் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 1:26 வரைக்கும் நடக்கிறது. இந்த சந்திரகிரகணம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோட சந்திரன் சேரும் பொழுது இந்த இது நடக்கிறது. இதுக்கு முக்கியமானது ராகு குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கிறது. ஜென்ரலாக எங்கேயும் சரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அனைத்து விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தொழிலாளர் வர்க்கத்துக்கு நிறைய பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் அதிகம் வரும். கோயில்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கோயிலோட பணங்கள் ரொம்ப பிரச்சனைகளை நிறைய இது பண்ணும். ஏன்னால் குரு பகவான நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் ராகு நின்றாலே கோயில் பணம் கொள்ளையடிக்கப்படும். கோயிலில் கும்பாபிஷேகம் அதர் திங்ஸ்லாம் சரியாக நடக்காது. இதில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ள வேணும். அது முக்கியமானது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, கிராமம் பிடிக்கிறப்போ கோயிலை மூடிடுவாங்க. கோயிலை ஏன் மூடுறாங்கன்றது தெரியல. ஆனால் நார்த் இந்தியாவில் எல்லாமே கோயிலை திறந்து வச்சுருப்பாங்க. கோயிலை திறந்து வச்சு அபிஷேகங்கள், ஹோமங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள், பஜன் போன்ற எல்லாமே நடக்கும். ஸோ அங்கே உண்மையிலேயே டெடிக்கேஷன் பீப்புள்ஸ் நிறைய. கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே விட அங்கே அதிகம். கோயில்னாலே ஒரு புனிதமான ஒரு இடமாக ட்ரீட் பண்ணுறது அவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. அங்கே அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி அபிஷேகங்கள், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள் விமோசனங்கள் ஏற்படும். இது ஏன்னு சொன்னீங்கன்னா, நாம் கொடுக்கிற ஹோமங்கள் அனைத்துமே சூரிய பகவானுக்கு போயிட்டு சூரியனிலிருந்து நாம் எந்த கடவுளை வேண்டுகிறோமோ, எந்த கடவுளுக்கு செய்கிறோமோ அதுக்கு அங்கே போய் சேரும். இப்போ சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு இரவு நேரத்தில் சந்திர பகவானுக்கு போய் சந்திரனுக்கு தான் போகும். ஆக்சுவலாக இது என்னன்னா, இந்த நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படி போகிறதால நம்ம நேரடியாக நம்முடைய வேண்டிய தெய்வத்துக்கு நேரடியான பலன்கள் அப்பொழுது மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் பூஜைகள், மந்திர பிரயோகங்கள், சித்தர்கள்லாம் மௌன விரதம் இருப்பாங்க, மந்திர பிரயோகங்கள் பண்ணுவாங்க. எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமான நல்ல நேரம் தீபம் போட்டு, வீட்லேயே தீபம் போட்டு எரிய வைப்பாங்க. எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி கோயில் மூடுறது இடைக்காலத்தில் யாரோ ஒருத்தர் நடுவில் நடத்தின விஷயம். கோயில்களை மூடுவது தவறான விஷயம். ஆக்சுவலாக ஸ்ரீவாஞ்சியத்தில் கோயில்கள் திறந்துருக்கு. அந்த நிறைய கோயில்கள், சில கோயில்கள் தமிழ்நாட்டிலேயே திறந்துருக்கு. ஸோ இதெல்லாம் மூடுறது கிடையாது. இது இடைச்செருகள் என்று சொல்லப்படும். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த சந்திரகிரகணம் நடக்குது இல்லையா, இந்த சந்திரகிரகணத்தில் அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சம்பிரஷணம் ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு வெல்லம் கொடுக்கறது எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அன்னதானம் சாப்பாடு போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப விசேஷமான விஷயமாக அது கருதப்படுகிறது. ஆக்சுவலாக அப்படி என்னால் அங்கே முடியாது, பசுமாடு எங்கள் வீட்டில் இல்லை, அது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், மீன் இருக்கிற குளத்தில் இருக்கல அதில் நீங்கள் பொறி போடணும். ஆனால் இது நைட்டு 9:55 மேலே எங்கே போய் நான் பொறி போடுறதுன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற மரங்கள்னால் அரச மரம், ஆலமரம், வில்வ மரம், நாகலிங்க மரம், வன்னி மரம், இந்த மாதிரி ஒரு புனிதமான மரங்கள்னு இருக்குது. ஸோ இந்த மரங்களை சுற்றி என்ன பண்ணணும், நம்ம வெள்ளத்தையும் அரிசி மாவையும் கலந்து அதை சுற்றி போட்டிங்கன்னா எறும்பு அதை உங்களுக்கு இழுத்துருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஏற்படுத்தும். ஸோ அதால் அன்னதானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இது 7 ஜென்ம பாப விமோசனங்கள் கிரகணங்களில் மட்டும்தான் இருக்குது. அந்த கிரகணங்கள் நேரத்தில் கோயிலை மூடுறது அபத்தமான ஒரு விஷயம். இங்கே பண்ணுறாங்க, இவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்குற ஆளும் கிடையாது. அந்த மாதிரி திங்ஸ் நம்ம சொன்னாலும் அது பாவமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் தீபம் போடுறது, சாம்பிராணி தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டில் என்னால் பண்ண முடியாதுன்னா மந்திரங்கள் பிரயோகம் பண்ணலாம். மந்திரங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் தீபம் போட்டு சாம்பிராணி புகையை போட்டு
மந்திரங்கள் பிரயோகம் பண்ணுறது, மந்திரங்கள் இது பண்ணுறது ரொம்ப விசேஷமான இது. ரொம்ப 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 நல்லது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஜன்னல் கதவெல்லாம் மூடிட சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதிகமாக வரும், அதனால் வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஜன்னல் கதவு மூடிடலாம், அதனால் தப்பு கிடையாது. பட் இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து எதிர்காலம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தீப நேரத்தில் வந்து பட்டை இலை இருக்கு இல்லையா, பட்டை இலை, பிரியாணி இலை, பட்டை பிரியாணி இலை, லவங்கம், பச்சை கற்பூரம், இது வந்து ஒரு அகல் விளக்கில் வச்சு அதை நீங்கள் போட்டு தீபம் போடணும். அதே சமயத்தில் முதல்ல வந்து அதை வந்து நெருப்பில் வந்து தீபம் காமிக்கணும். அதே சமயத்தில் முடியும் போதும் அதை காமிச்சு முடிக்கணும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விதமான எல்லா விதமான இதுவும் ஒரு புனிதமான ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுங்க, எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா விதமான முன்ஜென்ம கர்ம வினைகளும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது. அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சவனையும் தானம் பண்ணலாம், முடிஞ்சவொடனே தானம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இது நைட்டு 1:55 புரியுதால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதால் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் எழுந்தவுடனே முதல்ல வந்து குளிச்சுட்டு உப்பு தண்ணியில் குளிக்கணும். ஆக்சுவலாக கடலில் குளிக்கணும். கடலில் வந்து நீங்கள் போய் குளிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடல் கிடையாதுன்னா நீங்கள் வந்து தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சி அதை அந்த தண்ணி எடுத்து குளிச்சிங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க எல்லா விதமான தோஷங்களும் முடிஞ்ச உடனே சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான, அதே மாதிரி அன்னதானமும் பண்ணலாம். அந்த நேரத்தில் அன்னதானமும் பண்ணலாம். கோ சம்ரட்சணம், கோவுக்கு அதாவது பசுவுக்கு வாழைப்பழம் அந்த திங்ஸு வெல்லம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதை முடிஞ்சவொடனே கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இது பண்ணும். ஸோ இதை செஞ்சு நீங்கள் வந்து கிராமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பயனடையுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இதை வந்து இந்த நேரத்தை வந்து ஒரு பொன்னான நேரம், இதை தவற விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாகும், அதால் இது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.